இப்போ என் பேரில் இருக்கு ஈஸி போட்டுக்கணும் பார்த்துக்கணும். இந்த இடத்துக்கு தலைவர் நான் தான். என்ன அப்படி சொல்லிட்டு இருக்கேன்? ஏடா நீங்கள் நிற்கிறது யாரடா? நம்பி தலைவரடா. ஏன் இடம் என்னுடைய ராஜ்யம். என்னப்பா உனக்கு என்னப்பா? என் ராஜ்யத்துக்கு கட்டுப்படத்தில் நிற்கிறிய. அப்படிலாம் ஒன்றும் ஏடா பேசக்கூடாது. என்ன உங்களுக்கு மரண தண்டனை விதிக்கிறேன். பேசாதயா. எனக்கு எதிராக மரணம் கொடுக்குறேன். முட்டா பையன் நாட்டில் அப்படித்தான். டேய் நான் மரணம். நான் முட்டா பையன் இந்த நாட்டு நான் தான் ஆட்சி பண்றேன். தொண்டை நாடு குறிஞ்சி நாடு எனக்கு சொந்தம். குறிஞ்சி இந்த இடத்துல நான் சொல்றதான் சட்டம். இதோரே உமக்கு மரண தண்டனை. இதோரே பேசக்கூடாது. என்ன யாரங்க காவலாளி? வாங்க. சத்தம் போடாதீங்க. ஏ குருட்டு முண்டை. என்ன கூப்பிட்டீங்க வீரத்தேவா? நான் இங்க வீரத்தேவே நான் நாரதர் அங்க இருக்காரு அங்க போ. வீரத்தேவா அழைத்ததன் காரணம்? யாரை பார்த்தாலும் வீரத்தாவான்னு தெரிவியா? ஒன்றும் இல்லை, குருட்டு பல சரியா பார்வை இல்லைன்னா கண்ணாடி வச்சிருக்கேன், 1க்கு 3 கண்ணாடி வச்சிருக்கேன். அப்படி இருந்தும் போய் தடுமாறிடுறேன். 3 கண்ணாடி என்ன மைத்துக்கு? 1 கண்ணாடி போதுமே. 3 கண்ணாடி எதுக்கா? 1 கண்ணாடி தூரத்து பார்வைக்கு, இன்னொன்று கிட்டத்து பார்வைக்கு. கிருக்கா இப்பெல்லாம் ஒரே கண்ணாடியில் 2 வச்சிடறாங்க. சரி அப்படித்தான் தூரத்து பார்வைக்கு ஒன்று கிட்டத்து பார்வைக்கு ஒன்று வச்சிருக்கேன். 3வது கண்ணாடி அதுக்கு. 3வது கண்ணாடியா? இந்த 2 கண்ணாடி எங்கே இருக்குன்னு தேடுறதுக்கு. ஏன் முதல் உனக்கு கண்ணாடியில் பிரச்சனை இல்லை, கண்ணில் பிரச்சனை. ஆப்ரேஷன் தான் பண்ணணும். இவா அழைத்ததன் காரணம்? இந்த கையை கொண்டு ஜெயிலில் போட்டு உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. எவ்வளவு நாள் ஆச்சு? யார் வந்திருக்கேன்னு தெரியாம நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கியா? நீங்க உட்காருங்க. ஏன் சாப்பிட்டீங்களா? இருங்க நீங்க. டேய் இதாங்க என்ன செஞ்சு? டேய் உட்கார வச்சு மரியாதை செய்ய தெரியாம நிப்பாட்டி வச்சு பேசிக்கிட்டு. டேய் மடையா, உங்க வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? செல்ஃபி எடுத்துக்கோமா? ஏய் எருவ மாடு. டேய் கூப்பிட்டீங்களா? இங்கே நான் உனக்கு தலைவரா அந்த ஆள் தலைவரா? நீங்க ஏன் தலைவர்? அப்புறம் அந்த ஆளுக்கு சவரன் பண்ணிட்டு இருக்கேன். என்னங்க நீங்க சரி வந்திருக்கவும் சரி யாரோ தெரிஞ்சவங்க போல. கைதி கைதியா? உண்டை சிறையில் அட மரண தண்டனை கொடுத்துருக்கேன். இதை முதல்ல சொல்ல முடியாது. நான் யாரும் தெரிஞ்ச ஆளாக்குன்னு உட்கார வச்சு சவடா போல எதிரியா அது இங்க வாங்க. ரெண்டு வார்த்தை அவர்கிட்ட பேசிக்கவா? உனக்குலாம் அது உரிமையா? ஆமா என்ன தவறு பண்ணி இந்த அவனுக்கு என்ன தெரியும்? அவன் முட்டா பையன் ஒண்ணுமே தெரியல, என்னன்னே தெரியல. அந்த முட்டா பையன்ட்ட நான் வேலை ஆக்குறேன். நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பேன். அது சரி. என்ன சொன்னப்ப நம்மள அறிவாளின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு 2 பேரையும் புகழ்ந்து பேசுறாரு. ஐயோ அது சரி. உயிர் போற அளவுக்கு என்ன தப்பு பண்ணி? ஒண்ணும் பண்ணல. ஒண்ணுமே பண்ணல. சரி நான் கேட்குறேன். உயிர் போனா திரும்பி வராது. சரி உங்களுக்கு நான் உதவி செய்றேன். கிளம்புங்க. ஹலோ, நான் தண்டனை கொடுக்குறதா நீ கொடுக்குறதா? நீங்க தான் ஜெயிலில் போடுறாங்க போங்கிற கிளம்பி. ஏன் சொல்லுக்கு மரியாதை இருக்கான்னு பார்த்தேன். இருக்கு, அது தெரிஞ்சுக்கிறேன். நீங்க டெஸ்ட் பாக்குறீங்க நீங்க. அது சரி, உங்களை நான் காப்பாத்துறேன். டவுசர் போட்டிருக்கலாம், அந்த பழக்கம் இருக்கா? இல்ல எங்க ஆளுக்கு அந்த இல்லை, அதான் கேட்டேன். என்ன வேணும்? இல்ல பணம் காசு இருந்தா கொடுங்க, நான் காப்பாத்தி விடுறேன். எங்க நான் அதுக்கு 3 ராசி வருத்துவேன். 3 ராசி வருத்தவர் எது காரில் வருறியா? சரி சரி. என்னங்க இப்போ நான் சொன்னபடி கேட்பியா கேட்க மாட்டேன். என்ன செய்யணும்? எதுக்கு டவுசரில் காசு இருக்காங்க? டவுசரை கழட்டிட்டு அடிப்போம்னே. எல்லாருமே டவுசரை கழட்டிட்டு தான் அடிப்பாங்க. ஏதாவது ஒரு சில நேரம் அவசர நேரம் லைட்டாக ஒதுக்கிட்டு. என்ன விஷயம் இல்லையா? மரண தண்டனை ஜெயிலில் போடும். இந்த முதல்ல சொல்ல முடியாது. கமான் பாலாமி வாங்க. எவரா அந்த ஆள் கைதியா இல்லை உன் லவ்வரா? கமான் பாலாமின்ற என்ன செய்யணும்? கழுத்தை பிடிச்சி தள்ளுப்பா வாங்க. ஹலோ, போய் ஜெயிலில் தானா உட்காரணும் போங்க. விடிஞ்சா சனிக்கிழமைன்னு பொறுமையா போறேன். நம்ம எப்படி நாள் இருந்தாலும் நம்மளை போட்டு வரைச்சிருக்காங்க. ஆமா, அதுக்கு என்ன ஐடியா? இன்னைக்கு ஒரே நல்ல மரண தண்டனை கொடுத்துட்டேன் பாரு. சும்மா இருக்க, ஊருக்கு நம்மளை தான் அவர் அடிக்கிறாரு. இன்னைக்கு ஆளை சோழியை முடிக்கிறேன். நிஜமா? நீ மட்டும் எனக்கு உதவி பண்ணினா. அம்மா தாயே நித்யா காளி கோயில் அங்கிட்டு இருக்கடா குருட்டு முண்டை. பேர் இங்கே எழுதி இருக்கு. தாயே எல்லாரையும் நல்லா வச்சுக்க. இன்னைக்காச்சும் ஒரு முடிவு தெரியணும். எனக்கு நீ உதவி பண்ணினா சாமியார இன்னைக்கு சோழியை முடிக்கிறேன். அப்படியா? ஏங்க உங்க கூட தான் இருக்கேன், நான் இதை செய்ய மாட்டேனா? சவாஸ். என்ன செய்யணும்? இவன் என்ன செய்யறனா, சாமியார கூட்டியா. சாமி கூட்டியா, தலைவர் கூப்பிடுறாருன்னு சொல்லு. அங்க என்ன ரூமா போட்டு கொடுத்துருக்கு? சாமி வாங்க. போடுறேன்டி இன்னைக்கு. தந்தை வாயா டேப் இருக்காடாட்டம் அதையும் சொல்லிட்டு கூடாது. வாயா ஓ சாமியார், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன். என்ன வாய்ப்பு? நான் முட்டா பையன், நீங்கள் அறிவாளி, நீங்கள்ல தப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு தர்றேன். சொல்லுங்க. திக்கற்றவருக்கு தெய்வமே துணை. தீர்ப்பு மரண தண்டனை கொடுத்துட்டேன். என்னையும் அறியாமல் கொடுத்துட்டேன். தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஆத்தா கொடுக்குறாளான்னு பார்ப்போம். நித்தகாளியம்மன் கோயிலில் சீட்டு, திருவிழாக்கு சீட்டு எழுதி போடுறோம். இருங்க சொன்னோன்னே ஒன்று கோயிலுக்கு பொங்க சொல்லுவாங்க போகிற மாதிரி போகக்கூடாது. 2 சீட்டு எழுதுவேன். 1ல் மரணம்னு எழுதுவேன். வராது.
இன்னொன்னு விடுதலைன்னு எழுதுவேன். வரும். நல்லா சொல்ற கேட்கணும். விடுதலை. மரணம்னு வந்துட்டா உங்களை போடுறது உறுதி. விடுதலைன்னு வந்துட்டா உங்களை ரிலீஸ் பண்ணுவோம். விடுதலை பண்றேன் கண்டிப்பா. சம்மதமா? சம்மதமா? மாற்றம்ல. டீயை குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்க போங்க. தர பிள்ளைக்கு அரங்கேற்றம் வச்ச அன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு தான். என்ன செய்யணும்? நான் சொல்றதை எழுது. எழுதவா? ம் ரைட். நீங்கள் சொல்லி நான் என்ன கேட்காம இருந்திருக்கேன். எழுதணும் கரெக்டா. இந்த வரேன். போதும் போதும். ஊனா சிவமயம் இன்னாருமயம் இன்னாரு. அப்பா சாதகம் எழுதுற. நான் சொல்றதை மட்டும் எழுது. போதும். சரி 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 சரி. சொல்லுங்க. போதும் போதும். மரணம்னு எழுது. மரணம்னு எழுது. டேய் டேய் லூசாடா நீ. லூசாடா நீ. யாரடா கேட்குற? யாரடா கேட்குற? டேய் பேப்பர் பார்த்தா இவ்வளோ இருக்கே. டேய் இதெல்லாமா எழுத சொன்னாங்க? இதெல்லாமா எழுத படுத்தாதரா. என்னங்க? வெறும் மரணம் மட்டும் எழுது. வெறும் மரணம். அது என்ன? வெறும் மரணம். அப்புறம் நாட்டு சக்கரை போட்டு மரணம் எழுதுவாங்க. மரணம் மட்டும். மரணம் மட்டும். பேசாம இந்த மரணத்தோட எனக்கு கூடுறா. உன்னோட அளவு கொடுக்கறதுக்கு நான் போய் சேர்றேன்டா. கோப்படாம. சரி மரணம். இந்த வரேன். மரணம் மாசி மரணம். பாட்டெல்லாம் எழுதாதடா. மரணம்னு எழுது. எழுதிட்டேன். என்ன அதை மடிச்சிரு. ஒரு காலத்தில் ஒரு பேப்பர் விடாமல் எழுதும். இப்போ பக்கம் பக்கமாக எழுதும். இப்போ பெல்லு இங்கே இருந்தா தானே. உங்கள்கிட்ட இருக்கா? அது பழசாயி ரொம்ப நாள் ஆகுது. சரி சரி வேணாவே சுருங்கி போச்சு. மரணத்தை மடிச்சிட்டியா? இன்னொரு சீட்டு எடு. இன்னொரு சீட்டு எடு. சரி எடுத்துட்டேன். அதில் என்ன எழுதுவேன்? இதில் என்ன எழுதுவேன்? டேய் இதில் ஏங்க அதில் வந்து மரணம்னா இதில் விடுதலை. அதுலேயும் மரணம்னு எழுது. அத்தே எந்த சீட்டு எடுத்தாலும் போயிடுவாரு. ஆல்குலேஸ். ஆஹா எப்படி நல்ல ஐடியா. போடு. இதுலேயே மரணம்னு எழுதிட்டேன். எழுதிட்டியா? மடிச்சிட்டியா? மடிச்சிட்டேன். மடி. இப்போ கூப்பிடு. சாமியார் கூப்பிடு. சொல்லி முடிக்கிறான். சாமி வாங்க. ஆத்தா நித்த காளியம்மா. தலைவா என்பே நாரதர் தந்தை பிரம்மா. இரியா எந்த நேரமும் இதே வசனமா. மத்தியானம் 3 மணிக்கு ஃபோன் பண்ணுறேன். அப்பவும் எடுத்துக்கிட்டு என் பேர் நாரதருங்கிறாப்புல. இப்போ நெஞ்ச தூக்குறதுக்கு வேலை வச்சிருக்கோம்ல. என்ன செய்வீங்க? உங்க குலசாமி என்ன? என் குலசாமி பெருமாள். உங்க வேற கேட்கல. குலசாமி பெருமாள். என் பேரும் பெருமாள். அப்ப நான் வந்தேன். ஏன்? சரி உன் குலசாமி யாரு? என் குலசாமி பொந்து கருப்பேன். பொந்து கருப்பர்னா? பொந்து இருக்க இடத்துல ஊரா என் கருப்பேன் இருப்பேன். இப்போ எங்க இருக்கேன்? 6 மாசமா முடியல. ரெஸ்ட்ல இருக்காப்ல. கேட்டாங்களா? அப்ப குளிச்சிட்ட போடியா? குளிக்கு சீட்டை குளு. குளிச்சிட்ட குளிக்கு. முதல் பரிசு சாமியை கும்பிட்டு போடுறா. சாமி கும்பிட்டு போடு. சேர் எடுத்து போடு. இங்கே போடாத. எடுத்து என் தலையில போடு. ஒரு வேலையை ஒழுங்கா சொல்ல தெரியுதா? அட்ரா அடி. சீட்டை குளி போடியா? சீட்டை குளிக்கு போட்டு தொலை. சாமியை கும்பிடு. அத்தா தாயே காளியம்மா. இத்தகாளி. ஏய் கட்டை ஒடுக்க கூடாது. போடு. இங்க வா. இங்கே போடாதடா. எடுத்துக்கொண்டே வளநாடு கையாட்டில் போட்டு வா. இப்போ பஸ் இருக்கா? நடந்து போகணுமா? ஓடியா? போட்டேன். சின்ன பிள்ளையார். வா பாப்பா வா. ஒரு சீட் இருப்பியா? இரு பாப்பாவா பையனா? நீ எழுதுனதை எல்லாரும் பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் எதில் மரணம்னு எழுதிக்கன்னா அடையாளம் காட்டியிருப்பேன். மரண சீட்டு எடுத்து என்னை கொள்றதுக்கு போட்டேன்னா தெரியும். அறிவாளி இல்ல. சரி என்னைக்கு இவ்வளவு ஒரு சந்தேகம் வந்துருச்சோ உங்க வாழ்க்கையில் உங்கள் கையில் எந்த சீட்டும் நீங்களே எடுத்துக்கலாம். வாங்க பொரியல் இல்லை அள்ளிக்கிட்டு கீழே கொடுங்க. நான் ஒரு நிபந்தனை வைக்கிறேன். இந்த சீட்டிலே விடுதலை என்று எழுதியிருந்தால் எழுதியிருந்தா தானே. ஆத்தா நம்ம தலையில அப்படி எழுதியிருந்தா தானே. அதான் என்ன அப்படி சொல்ற? அப்ப இதுல சந்தேகம் இருக்கு. எதை எடுத்தா
ஒருவேளை இதுல மரணம் என்று எழுதியிருந்தால் எழுதுனவளுக்கு தெரியாதாக்கும். ஏய், ஆத்தா தெய்வத்துக்கு தெரியாதா? அவன் தானே நம்ம தலையில எழுதுறான். என்னைய கொன்றுங்க. ஒருவேளை விடுதலைன்னு எழுதியிருந்தா உங்களை கொன்றுங்கன்னு சொல்லுவோம். அங்கே ஒரு அம்மா சிரிச்சுக்கிட்டே இருக்கு வாணி. எவ்வளவு பிரியம். ஒருவேளை அப்படிதான் கிடையாது, நீங்க நினைக்க மாதிரி இல்ல. ஒருவேளை இதுல நான் விடுதலை என்று எழுதியிருந்தால் என்னை விடுதலை பண்ணிருங்க. எழுதியிருந்தா தானே? ஏய், சாமி அப்படி எழுதியிருந்தா தானே? எங்க எழுதியிருக்கேன்? தலையில என்னை விடுதலை இது. சத்தமா படிங்க. ஆமாம், உங்களை நான் கொன்றுவேன். தாராளமா. சரி, படிக்கலாமா? சத்தமா படிங்க. அந்த கடைசியில் காலக்கு வரைக்கும் கேட்கணும். அந்த ஊருக்கு அடுத்த ஊருக்கு கேட்கணும். படிங்க படிங்க. ஏமா படிங்க. படிக்க சொன்னா வாயில ஓட்டு முறுக்குத்தன மாட்டேன். அட என்னையா பழக்கம். விளையாட்டு தெரியாத ஆளை கூட்டியாந்து விளையாண்டு அப்படி தாயா இருக்க. படமாக்கா ஆளை கூட்டியாந்து தப்பா போச்சு. அதான் சொல்றேன். என்ன வாயில ஒரு தின்னாக்கா அப்புறம் என்ன மனுஷன் எப்படியா நம்ம தீர்ப்பு சொல்றது? முடியாது. நான் சொல்றேன் அந்த சீட்டு தானே உங்களுக்கு வேணும், நான் எடுத்து தரேன். எங்க எடுப்பேன்? தின்னது போய் எங்கிட்ட எடுப்பேன். வந்துரு வந்துரு தானா வந்துரு. ஏய், உலகத்திலே 2026 குண்டிக்கு பேய் ஓட்டினவே நீ வாழ்த்தாண்டா. ஏன்டா அதில் வந்துருன்னா எப்படா தானா வரும்? காலையில் தான் வரும். அது கந்தல் கந்தலாக வந்து தொலையும். எப்படா அதை படிப்பேன்? அப்புறம் எப்படி பிடிக்கிறது? அதை தான் கேட்குறேன். எப்படியா திருப்பி சொல்ல முடியும்? சரி, தீர்ப்பு சொல்லவா? எப்படி சொல்ல முடியும்? நான் ஒரு சீட்டு தின்னுட்டேன். ஆமாம். தீர்ப்பு சொல்ல முடியாதுங்கிற. எப்படி சொல்றது? ஒரு சீட்டு இங்கே இருக்கு. நான் ஒரு வேலை தின்ன சீட்டில் விடுதலைன்னு எழுதியிருந்தா இந்த சீட்டில் மரணம் இருக்கும். எப்படி எழுதியிருக்குன்னு கேட்குறேன். ஏய், இல்லை ஆண்டவன் எப்படி எழுதியிருப்பான்னு யாருக்கு தெரியும்? ஒருவேளை மரணம்னு எழுதிருந்துச்சுன்னா இங்கே தின்ன சீட்னா இங்கே விடுதலைன்னு எழுதியிருக்கேன். இதை இருந்து படிச்சு பாப்பா. ஏங்க வீரஜவா என்ன? அட என்னங்க என்னங்க தின்னுட்டியா? அப்புறம் உங்கள்கிட்ட எவ்வளோ நாளாக வேலை பார்க்குறேன். அதுக்கு என்ன? கொஞ்சம் கூட ஒரு விசுவாசம் இல்லையே. என்ன விசுவாசம்? கொஞ்சமாச்சும் ஒரு இறக்க சிந்தனை இல்லையே. இல்லை, எதுக்குண்ணே? ஆளுக்கு ஒன்றா தின்னுட்டியில எனக்கு. நாங்கள் என்ன பேப்பர் ரோஸ்டா தின்னா? முதவி 2 பேரும் பேப்பரை தின்னுருக்குமே. ஏன் தின்னியா? அந்த ஆள் இந்நேரம் இந்த சீட்டை நான் தின்னது மரணம்னா கீழே இருக்கிற விடுதலைன்னு சொல்லுவாப்புல. இது எடுத்தா அதில் மரணம்னு தான் இருக்கும். நான் தின்னது விடுதலை, என்னை விடுங்கடா நம்மளுக்குள்ள தெரிஞ்சு அந்த ஆள் இன்னைக்கு தப்பிச்சிட்டாப்லையா? என்னைக்கு இருந்தாலும் கையில் சிக்கிட்டாங்கண்ணா. விட மாட்டான். பார்த்துக்குவான்.